ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி கேட்டுட்டு இருந்திருப்பான். உண்மை சொல்லு, யார் உனக்கு காசு கொடுத்து இந்த வேலையெல்லாம் பார்க்க வச்சது அப்படின்னு. அவனும் பார்த்தீங்கன்னா, எனக்கு காசு வந்துச்சு, ஆனால் யார் கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரியாது. சரிடா, அவள் ஒன்னால தான் செத்து போயிட்டா, இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற? என்னை மன்னிச்சிருங்க, காசு கொடுத்தாங்க, நான் இந்த வேலையை பார்த்தேன், ஆனால் அவங்க சாவாங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு. சரி விடு, அவள் செத்து போயிட்டா, பட் அவளோட நேம் அதுவும் நல்லபடியாக இருக்கட்டும், நீ வந்து உண்மையை சொல்லுன்னு. அவனும் பார்த்தீங்கன்னா, சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏன்னா நான் யோசிக்கணும், நான் எல்லாத்துக்குமே தயாராகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதனால் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுறான். இந்த சைடு டூராவோட அம்மா அவங்க தம்பிங்களெல்லாம் காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு அந்த இறுதி சடங்கெல்லாம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த சனியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டுருக்கு. நீ என்ன அந்த அளவுக்கு வெறுத்துட்டியாம்மா, அதனால தான் சூசைட்லாம் பண்ணிட்டியா, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படி இப்படின்னு. டூசிக்கும் பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறமாவது நீ நிம்மதியாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமாக அழுகுறான். டூசன் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசலை, அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க இங்கேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு அந்த சனியும் பார்த்தீங்கன்னா, ஆமாம் பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்லாம் வா அப்படின்னு டூசனோட கையை பிடிக்க அவன் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுட்ருக்கான். நான் அவன் கூட வரமாட்டேன். ஏன்டா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. என்னடா பேசிகிட்டு இருக்க, இப்போ தான் உங்கள் அக்கா செத்து போனா, இப்போ நீ இந்த மாதிரி சொல்கிற. என் அக்கா செத்து போனதுக்கு காரணமே நீ தான், ஒன்னால தான் அவள் செத்து போயிட்டா. இதுக்கப்புறம் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், மூஞ்சில் முழிக்காத, உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ இந்த பொம்பளைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த நேரம் 2 போலீஸ் வேறு அங்கே வந்துட்டுருக்காங்க. டூராவோட அம்மா யார்? நான் தான். கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு, நீங்கள் நிறைய காசெல்லாம் வாங்கி ஏமாற்றிருக்கீங்களாமே, ஸோ அதனால் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டே டூசிக்கு வக்கீலை கூட்டிகிட்டு வந்துடுறா அப்படின்ற மாதிரி கத்திகிட்டே போயிட்டுருக்கு. இந்த சைடு ஹீரோவை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஆனால் கதவு பார்த்தீங்கன்னா பூட்டி தான் இருக்குது. இவனும் தட்டிக்கிட்டே இருக்கான். ஸோ பக்கத்து வீட்டிலேருந்து ஆள் வராங்க. ஆமாம், இங்கே இருந்தவர் எங்கே? அவன் தான் அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி சிங்கப்பூர் போயிட்டானே, இதுக்கப்புறம் அவன் வரமாட்டானு. எது சிங்கப்பூர் போயிட்டானா? ஆமாம் தொல்லலாம் பண்ணாமல் இங்கேருந்து போங்க அப்படின்னு. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி எப்படி இருந்தாலும் இப்போ தானே ஏர்போர்ட் போயிருந்துருப்பான் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து ஓட போகிறானா. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் வந்து சொல்லிட்டு இருக்காண்டே, எதுக்குடா தேவையில்லாமல் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்க, டூரா செத்து போயிட்டா, அதோடு விட்டுரு அப்படின்னு. ஆனால் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கவே முடியல, ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த சைடு ஜெயிலில் காட்டுறாங்க. டூராவோட அம்மா பார்த்தீங்கன்னா குமுறி குமுறி அழுதுட்டுருக்கு. நீ இல்லாமல் நான் என்ன தான் பண்ண போகிறேன் டூரா, நீ இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. ஜெயிலில் மற்ற பேர் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை போட்டு அடி வெளுத்து எடுத்துட்ருக்காங்க. ஒன்னால தான் உன் பிள்ளையே செத்து போச்சு, அவள் சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் வச்சு நீ கேம்லிங் விளாண்டுட்டு இது பண்ணிட்ட, அதனால தான் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. இவளை சாப்பிடுங்க, இவளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு போட்டு நல்லா மிதின்னு மிதிச்சு எடுக்கிறாங்க. இந்த சீனை கட் பண்ணிவிட்டு லாஸ்ட் எபிசோடில் ஒரு பாட்டிமாவை காமிச்சிருப்பாங்கல்ல, அவங்கள காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக பாடிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த கடலில் சிப்பியெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வேலை தான் பார்ப்பாங்க போல். இந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க கேட்குறாங்க, இந்த பாட்டிமாக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு. இவங்களோட பையனும் மருமகளும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்களாமா. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சான். அந்த பொண்ணை அவங்க தான் வளர்த்துருப்பாங்க போல். அந்த பொண்ணுமே வந்து வீட்டிலேருந்து ஓடி போயிடுச்சு. அந்த பொண்ணை நினச்சே இந்த அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஐயோ பாவம், இந்த அம்மாவை இதுக்கப்புறம் யார் பார்த்துக்க போகிறா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா அந்த சிப்பி எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்புகிறாங்க. அங்கே வந்துட்டு ஒரு பாடி மாதிரி கிடக்கு நம்ம டூரா தான். ஸோ அதை என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவங்க பேத்தின்னு நினச்சிக்கிறாங்க. என் பேத்தி வந்துட்டாளா, என் பேத்தியா அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு ஓடி வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோயினை ஆம்புலன்ஸில் போட்டு ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. ரொம்ப நர்வஸாக வெளியே வெயிட் பண்ணுது. டாக்டர் பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க, அவங்களோட பேத்தியா? ஆமாம், அவள் நல்லா தானே இருக்கா. அவங்க நல்லா தான் இருக்காங்க, பட் ஃபேஸில் வந்துட்டு ரொம்பவே கீறி ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, அதனால் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ஃபேஸே வந்து மாறிடும், பரவாயில்லையா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, என்கிட்ட நிறைய காசு இருக்குது, அந்த காசு எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன், என் பேத்தியை மட்டும் நீங்கள் காப்பாற்றிடுங்க, அவள் ஃபேஸ் எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணுவாங்கள்ல, அதுதான் நடந்துகிட்ருக்கு. இந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்க்குறாங்க. ஹீரோயினோட மூஞ்சி முகரெல்லாம் கட்டெல்லாம் சுற்றி வச்சுருக்கானுங்க. ஐயோ என் பேத்திக்கு இந்த மாதிரி ஒரு நிலமையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஐயோ ஐயோ இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்லுவேன் அப்படின்னு கத்திட்டு போகுது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் எழுதிட்டுருக்கா, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, என் பேர் என்ன அப்படின்ற மாதிரி எழுதி கேட்குது. இது பார்த்தீங்கன்னா அவங்க பேத்தியோட பேரை சொல்கிறாங்க. நம்ம அந்த பேரை ஜியாங்னு சொல்லி வச்சுக்கரலாம்.
ஸோ இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரைக்கு தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோனை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவள் லாஸ்ட்டாக ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருந்திருப்பாள்ல, அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கான். எனக்கு தெரியும், இது பொய் அப்படின்றது எனக்கு தெரியும். நீ சாக போகிற அந்த லாஸ்ட் மினிட்ல கூட என்னை பற்றி நீ யோசிச்சிருக்கில்ல, நான் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தானே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருக்கேன். நான் உன்னை மறந்துட்டு ஒரு நல்ல லைஃப்பை வாழ்ந்துருவேன்னு, நான் எப்படி உன்னை மறக்க முடியும் அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே 2 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த பாட்டிமா கூட டூரா பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டுருக்கா. அங்கே ஏதோ ஒன்று செல் பண்ணுறாங்க போல். ஸோ அப்படியே கூட்டமாக ஓடிட்டுருக்காங்க. அதில் ஒரு ஆளாக டூரா பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கா. இவளை பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மாற்றிட்டானுங்க. சோடா புட்டிலாம் போட்டு ஒரு மாதிரி இருக்கா. இவங்களும் அந்த பாட்டிமாவும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்டு தான் ரன் பண்ணுறாங்க போல். பாட்டிமா வந்துட்டு அந்த வெஜிடபிள் எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இவங்களுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரில. தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பூவை வச்சுட்டு ஏதேதோ டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்காங்க. ஹீரோயின் பார்க்குறா, ஐயையோ திரும்பவுமா அப்படின்ட்டு அவங்கள பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிட்டுருக்கா. கஸ்டமர்ஸ் எல்லோரும் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இதெல்லாம் வழக்கம் போல் நடக்கிறது தான் அப்படின்னு. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா டேரக்டராகவே மாறிட்டான். அந்த ஆக்டர் இருக்கான்ல, அவனை வச்சு தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நிறைய சீன் வந்துட்டு நல்லா வரல போல், திட்டிகிட்ருக்கான், ஒழுங்கா பண்ணுங்க அப்படின்னு. அந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா இவன் ரொம்பவே மாறிட்டான்ப்பா, முன்னாடிலாம் எவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பான் தெரியுமா, இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கான் அப்படின்னு. ஸோ திரும்பவும் அந்த ஷூட்டுக்கு போகிறாங்க. அந்த ஃப்ரேம்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிமா வந்துடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஐயோ பாட்டி என்ன பண்ணிகிட்ருக்கு, இங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். அப்போ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டு இருக்கா, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஹீரோயினை பார்த்து அங்கே இருக்கிற யாருக்குமே வந்து அடையாளமே தெரில. ஏன் ஹீரோயினுக்குமே ஹீரோவை வந்துட்டு தெரியல. இந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா இப்போ தான் நார்மல் மூடுக்கு வராங்க போல். ஆமாம், நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன், அப்பப்பா ஒரு வழியாக நார்மல் ஆகிட்டியா, என் பாட்டி உனக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு புலம்புறா. சரி சரி வா வா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம். பாட்டி இங்கே கொஞ்சம் நேரம் நின்று இந்த ஷூட்டிங்கை பார்த்துட்டு போகலாமா, அடியே பிஞ்சு போயிடும் உனக்கு, அங்கே வந்துட்டு ஆளெல்லாம் இருப்பாங்க, வா போகலாம் அப்படின்ட்டு இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா மனசே இல்லை, அந்த ஷூட்டிங்கை நினச்சிக்கிட்டே தான் இருக்கா. அப்போ அந்த பாட்டிமா வராங்க, அடியே என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அது இல்லை பாட்டி, அங்கேருந்து வந்ததுலேருந்து மனசு ஒரு மாதிரியாக இருக்கா. ஐயோ அந்த ஆப்ரேஷன் பண்ணதுனால இப்படி இருக்கா. அட அது இல்லை, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு நானும் வேலை செய்யணும்னு ஆசையாக இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒரு சீனுக்கு வந்துட்டு குட்டி பப்பியெல்லாம் தேவை போல். அந்த பப்பீஸ் வந்துட்டு நாளைக்கு தான் வருதாம்மா, இன்னைக்கு இல்லையா. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கா, அதாவது இந்த பொண்ணு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுது போல், நான் அவங்ககிட்ட சொன்னேன்ல இன்றைக்கி அந்த ஷூட் நடந்தே ஆகணும், எனக்கு தெரியாது அப்படின்னு. இது எல்லாத்தையுமே ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்கா. உங்களுக்கு எத்தனை பப்பீஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு கை நிறைய பப்பீஸ் எல்லாத்தையுமே அள்ளிட்டு வந்துட்டுருக்கா. உங்களுக்கு எது வேணும், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அதுலேருந்து ஒரு ஒயிட் கலரை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அந்த பப்பியை வச்சு இந்த ஷூட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அட பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பெருந்தன்மையாக சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கான். இந்த சீனை கட் பண்ணிவிட்டு மேரி அப்புறம் ஜூன் இவங்க 2 பேத்தையும் காட்டுறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணும்போது டூசன் பார்த்தீங்கன்னா அங்கே சர்வராக வரான். இதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியல, நீ என்னப்பா இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அவன் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் டல்லாக வராங்க. ஏன்னா மேரிக்கு வந்துட்டு டிரைவர் அண்ட் பாடி கார்டாக ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம பொண்ணை யார் பார்த்துப்பா அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கு. இந்த நேரத்தில் ஜூன் பார்த்தீங்கன்னா டூசனை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் மேரியை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் காப்பாற்றினால, அவனை பேசாமல் பாடி கார்டாக போட்டுடலாமா. அவனையா, அவன் வந்து யூஎஸ்லலாமா படிச்சுட்டு இருக்கான். இல்லைங்க, அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல். அவன் கொரியாவில் தான் ஏதோ சர்வராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் ஹோட்டலில். ஸோ அவன் நம்ம ஃபேமிலியில் ஒர்க் பண்ணட்டுமே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அவனோட இஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் டூராவை கட்டுறாங்க. இவளும் அவங்க பாட்டிமாவும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவள் புலம்பிகிட்டே இருக்கா. எனக்கு அந்த க்ரூவில் போயிட்டு ஒர்க் பண்ணணும் ஆசையாக இருக்குது. நான் ஏன் இந்த குட்டியோண்டு கிராமத்தில் பிறந்தேன், எனக்கு வெளியே போய் நல்லா வாழணும்லாம் ஆசையாக இருக்குது. இந்த பாட்டிமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, என்னடா நம்ம பேத்தி இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு. ஸோ அதனால் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவகிட்ட வந்து கேட்குறாங்க, என் பேத்திக்கு உங்களோட க்ரூவில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்காம்மா, அவளுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்களேன், நீங்கள் பெரிய வேலைலாம் போட்டு கொடுக்க வேணாம், அந்த கூட்டுறது பெருக்கிறது இது கூட இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு.
ஸோ அந்த பொண்ணும் ரொம்ப க்யூட்டாகவே சொல்லிட்டுருக்காங்க, இப்போதைக்கு வேக்கன்சி இல்லை, இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டரு, நம்ம ஹீரோ, அப்புறம் அந்த பிபி 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா டூராவை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கான். டூரா செத்து போனதுக்கு காரணமே இந்த உலகம் தான், இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப மோசமாக பேசி ஹர்ட் பண்ணி அவளை கொலையே பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பயங்கரமாக அழுக. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருது, அதாவது அந்த லீட் பொண்ணு, என்னடா ரொம்ப ஃபீல் பண்ணுற போல, நீ போய் செத்து போயிரு அப்படின்ட்டு. ஐயையோ நம்ம ஆள் இருந்ததை மறந்துட்டோமே அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஓடிட்டுருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பீச்சில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, ஒரு தீவில் இவங்க ஷூட்டெல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அப்போ ஹீரோ வந்து ரெஸ்ட் ரூம் போயிருந்திருப்பான். இவன் வந்துட்டு ஹீரோவை காணோன்னு சொல்லி தேடி ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணி பயங்கரமாக அழுதுருப்பாள்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. உனக்கு இருட்டுனா ரொம்பவே பயந்தானே, ஆனால் நீ இப்போ ரொம்ப நிம்மதியாக இரு டூரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். கீழேருந்து பார்த்தீங்கன்னா டூரா அப்படியே எழுந்திருக்கிறா. அவன் பயந்தே போய், ஐயோ நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு இந்த கோஸ்ட்டை பற்றிலாம் தெரியாதா, அது வந்து வேர்ஜின், உன மாதிரி பசங்களை பார்த்துச்சுன்னா அலைக்கா தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு. ஓ அப்படியா, அப்போ நீ என்னம்மா இந்த நேரத்தில் பண்ணிகிட்ருக்க, நான் வந்து ஆக்டோபஸ் எல்லாம் பிடிக்க வந்தேன் அப்படின்ட்டு அப்படியே தூக்கி காமிச்சிட்ருக்கு. அவனுக்கு இன்னிமே பயமாக இருக்குது. சரி சரி, நீ அந்த பேய் கூட கடலை போடு, நான் போகிறேன் அப்படி. இவன் அங்கேருந்து கிளம்புறாளா, ஐயோ நில்லுமா என்னை காப்பாற்றி கூட்டு போ அப்படின்ட்டு பின்னாடியே போயிட்டுருக்கான். இந்த சைடு ஜின்னை காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா மனசில் பயங்கர கில்ட்டி ஃபீலாக இருக்கும் போல். ஹீரோன் பார்த்தீங்கன்னா அப்படியே பேயெல்லாம் வந்து பயமுறுத்திட்டு இருக்கா. இவனும் பயந்து பயந்து எந்திரிச்சிட்டு இருக்கான். இந்த சத்தம் கேட்டால் அவங்க அம்மா ஓடி வராங்க. ஐயோ உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறமா இந்த பேயெல்லாம் ஓட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா எதையோலாம் தெளிச்சுக்கிட்டு இருக்கு. டேய் நீ வந்துட்டு மன்னிக்க முடியாத ஒரு தப்பை பண்ணிட்டடா, நான் தாண்டா டூரா, நான் ஒன்று என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு. இந்த ஜின்னு பையன் பார்த்தீங்கன்னா, எது நீ டூராவா, எதுக்கு இந்த மாதிரி பண்ண, உனக்கு என்னை அந்தளவுக்கு பிடிக்காதா, என் கூட வாழ்கிறதுக்கு பதிலாக சாகலானே முடிவு எடுத்துட்டியா, நான் இந்த மாதிரி உனக்கு பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்ருக்கான். அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ அந்த பேயெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்காங்களா. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, டே டூரா செத்து போனதுக்கு காரணம் நீயாடா, நான் எப்படி காரணமாக இருப்பேன், என்ன நீ பைத்தியத்தனமாக பேசுகிற அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. இவங்கிட்ட அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கா, சார் நம்ம க்ரூலேருந்து ஒருத்தவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க, நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க, நான் வேணா ஹீரோயினை வந்துட்டு வேலைக்கு சேர்த்துக்கவா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட வந்து கேட்க அவளுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது, உண்மையாவா அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் விழுந்து விழுந்து வேலை செய்கிறா. ஹீரோவும் இதை நோட் பண்ண தான் செய்கிறான். இதுக்கப்புறமா ஜூனை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம டூசன் கிட்ட வந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீ வந்து நிறைய பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்துட்ருக்கீலப்பா, பேசாமல் என் பொண்ணுக்கு வந்து நீ டிரைவர் அண்ட் பாடி கார்டாக ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு. அவனும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இதுக்கப்புறமா டூராவோட அம்மாவை காட்டுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜின்னு பேசின விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. அவனால தான் நம்ம பொண்ணு வந்து இறந்து போயிட்டா, அவனை நான் பழி வாங்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இன்றைக்கி தான் ஃபைனல் ஷூட் போல். ஸோ அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுது. அவங்க பாட்டி மாட்ட போய் புலம்பிகிட்டு இருக்கா, இன்றைக்கி தான் ஃபைனல் ஷூட்டாம்மா, எல்லோரும் கிளம்பி போயிடுவாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வரா. உங்கள் அக்கௌண்ட்டில் நாங்கள் அமௌண்ட் வந்துட்டு டெபாசிட் பண்ணிட்டோம், இன்றைக்கி எங்களோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே கிளம்புறோம், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களுமே எங்கள் கூட வரலான்ட்டு. அவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆயிடுது, உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ ஆனால் பாட்டிமாவையும் யோசிச்சு பார்க்குறா, அவங்கள எப்படி தனியாக விட்டு போகிறதுன்னு. பாட்டிமா பார்த்தீங்கன்னா உனக்கு பிடிச்சதை பண்ண, அதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அந்த சைடு டூராவோட அம்மாவை காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகுது போல். நேராக பார்த்தீங்கன்னா ஜீனோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கு. பாசத்துலலாம் இது வந்து கத்த கிடையாது, இதோட எச்ச புத்தியை பாருங்களேன். என்னோட பொண்ணு செத்து போனதுக்கு காரணம் நீ தான் எல்லா விஷயமே பண்ணியிருக்க. ஸோ என்னோட மொத்த ஃபேமிலியுமே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு காம்பன்சேட்டாக நீ எனக்கு காசு கொடுத்து இந்த கடனை நீ அடைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுது. உனக்குலாம் கொஞ்சம் கூட சூடு சொரண வெக்கம் எதுவுமே இல்லையா? உன் பொண்ணு செத்து போனதுக்கு காரணம் நீ தான் கேம்லிங்லாம் விளாண்டு எல்லா காசையும் லாஸ் பண்ண. இப்போ நீ என்ன வந்து சொல்லிட்டு இருக்கிய? உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா உன் பொண்ணு என்னால் தான் செத்து போனான்னு? இல்லைடா, ஆனால் கண்டிப்பாக உன்னை நான் பழி வாங்குவேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவனுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இந்த சைடு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா சியோலுக்கு வந்துட்டாங்க அந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹீரோயினுமே சியோல் வந்துட்டாங்க. ஆனால் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா யாருக்குமே அடையாளம் தரல, அவங்களுக்குமே எல்லாமே மறந்து போச்சு. ஸோ ஹீரோயினுக்கு பல மெமரிஸ் ஞாபகம் வருமா, ஹீரோயின் ஒன்றா சேருவாங்களா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.